ஹாய், இன்றைக்கி நம்ம வந்துட்டு புதினா மல்லி கருவேப்பிலை சேர்ந்த ஒரு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான தொக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4-5 பூண்டு, காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல், புளி, கடலைப்பருப்பு, உருட்டு பருப்பு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் கழுவி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த கடலைப்பருப்பையும் உருட்டு பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க, கருகிராமல் எல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆயிலையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது அப்புறமா தாளிசத்துக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் அந்த கடாயிலேயே 4-5 மிளகாய் வத்தலை போட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாய் வத்தல் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையுமே நம்ம ஆறுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே கடாயிலேயே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சம் புளி ஆட் பண்ணி அதையுமே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் புதினா மல்லி கருவேப்பிலை இது 3 போட்டுக்கலாம். நம்ம மல்லியில் வந்து அந்த தண்டோடு கூட போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் நமக்கு ஹெல்த்தியான ஒன்று. எல்லாம் வதங்குறதுக்கு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவு வெந்தால் போதும். அப்போ தான் நமக்கு அப்படியே அந்த பச்சை கலர்லேயே நமக்கு வந்து அந்த தொக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட கலர் மாறல பாருங்கள், அதே க்ரீன் கலரில் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பருப்பையும் அந்த மிளகா வத்தலையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தா ஒன்று போட்டு அரைச்சிங்கன்னா சில இது அரையும் சில இது அரையாது. அதனால தான் இதை ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணணும்னு தேவையே கிடையாது. அதில் உள்ள ஈரமே போதுமானது. நல்லா அரைஞ்சிரும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தொக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சட்னி வேணும்னா இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தோசை இட்லிக்கு கூட சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு அந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்ல அந்த ஆயில் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த அரைச்சி வச்சுருந்த விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை மல்லி தொக்கு ரெடி ஆயிரும். இதை நாங்கள் கொஞ்சம் சாதத்துக்கூடையும் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இதை நாங்கள் வந்துட்டு தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஃபேவரட் ஒன்று தயிர் சாதத்துக்கு. யாருக்கெல்லாம் தயிர் சாதம் பிடிக்கும் அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த தொக்கு போட்டு கிளறி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அயன் கண்டென்ட் நிறைஞ்ச ஒன்று. நம்ம அயன் டேப்லெட் எதுவுமே யூஸ் பண்ண தேவையே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை.